ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஒரு ஜீப் எடுத்து மாடிஃபை பண்ணுறதுக்கான அடிப்படை புரிதல் என்னென்னலாம் இருக்கணும், நம்ம என்னென்ன ஜீப் எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், ஸோ நம்ம எதுக்கெல்லாம் நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது அந்த வீடியோவே. சரியா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஜீப் எடுத்து மாடிஃபை பண்ணுறது உங்கள் ஊரில் வச்சு, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில், இப்போ நான் வந்து பட்டுக்கோட்டைன்னு வச்சுங்களேன், அந்த பட்டுக்கோட்டை அந்த ஊரில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். யார் யாரோட உதவிகள் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மெக்கானிக், நல்ல மெக்கானிக் தேவை. ஏன்னா மோஸ்ட் அந்த மாடிஃபிகேஷன் ஒர்க்கில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து மெக்கானிக்கோட பங்கு இருக்குது. சரியா? அதனால் நல்ல மெக்கானிக் உங்களுக்கு தேவைப்படுவாங்க. அதுக்கப்புறம் டிங்கர் என்ன ஒர்க்கு அப்படின்னா, பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ரஸ்ட் இருக்கும். என்ன நீங்கள் வாங்க போகிறது பழைய வண்டிங்கிறதுனால அதில் வந்து ரஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ரஸ்டெல்லாம் சரி பண்ணி, டென்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு டிங்கரோட ஒர்க்கு. சரியா? அதனால ஒரு நல்ல டிங்கர் தேவைப்படும். அதுக்கப்புறம் பெயிண்டர் என்ன விஷயம் அப்படின்னு வச்சிங்களேன், பெயிண்டிங்கில் நீங்கள் எவ்வளோ தான் நல்ல வண்டியை குவாலிட்டியாக ரெடி பண்ணாலும் பெயிண்டிங் எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்கிறது தான் முக்கியமே. நீங்கள் எவ்வளோது நல்ல குவாலிட்டியான பெயிண்ட் அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வண்டி நல்லா கிளாரிட்டியாக தெரியும். அதுக்கப்புறம் லேத் ஒர்க்கு கண்டிப்பாக இருக்கும். பழைய வண்டிங்கிறதுனால ஏதோ ஒரு ஸ்பேர் வந்து மாற்றுறத விட லேத்தில் கொடுத்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அதனால் லேத்து ஒர்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் வந்து லேத்துக்கு நல்ல லேத்தாக பிடிச்சி வச்சுக்கோங்க. வெல்டரோட ஒர்க்கு என்ன அப்படின்னா, அந்த ஜீப் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் டாப்பை கட் பண்ணியிருப்போம். அந்த ஃபைபர் டாப் வரும். அந்த ஃபைபர் டாப்பை கட் பண்ணிவிட்டு நம்ம பேக்கில் பைப்போ இல்லை வந்து நம்ம பேக்கில் வந்து தார்பாய் அடிக்கணுன்னாலுமே அதுக்குமே நம்ம சில ஒர்க்கு பார்த்தாகணும். ஸோ அந்த ஃபைபர் டாப்பு கட் பண்ணிவிட்டு அங்கே பேக்கில் பைப் அடிக்கணுன்னாலும் பேக்கில் தார்பாய் அடிக்கணுன்னாலும் உங்களுக்கு ஒரு வெல்டர் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல வெல்டரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வாங்க போகிறது கண்டிப்பாக 15 வருஷத்துக்கு மேலே உள்ள வண்டியோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ லோ பட்ஜெட்டில் எடுக்கிறதுனால 15 வருஷத்துக்கு மேலே உள்ள வண்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 15 வருஷத்துக்கு மேலே உள்ள வண்டிகளில் அப்போ எடுத்த புஷ்லேயே இருந்துச்சுன்னா அந்த ஒயர்லாம் பழசாக இருக்கும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக எடுத்துட்டு நீங்கள் ஒரு செட்டு ஃபுல் ஒயரிங் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ இந்த ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு மெக்கானிக் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பொருள் வந்து உடையும். இப்போ கலட்டும் போது உடையலாம். அதுக்கப்புறம் சில பொருட்கள் வந்து இன்னும் இது கொஞ்ச நாள் தான் தாகும், இதை இப்போவே மாற்றுறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பொருள்லாம் நீங்கள் வாங்கணும்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை உங்கள் ஊரில் இருக்கணும். அதுக்கப்புறம் அக்சசரிஸ். ஸோ என்ன தான் நம்ம வண்டி எவ்வளோ தான் மாடிஃபை பண்ணாலும் ஜீப்பை பொறுத்த வரையும் நம்ம எவ்வளோது அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு சேர்க்குறோமோ அப்போ தான் அந்த வண்டியோட அழகே. ஸோ அதனால் நல்ல அக்சசரிஸ் வாங்குறதுக்கு நீங்கள் உங்கள் ஊரை சூஸ் பண்ணாதீங்க. திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இதுதான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸுக்கு பெஸ்ட்டான ஊர். அதுலேயும் கோயம்புத்தூரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஜீப்புக்கு. ஸோ நீங்கள் ஒரு டைம் நீங்கள் உங்கள் வண்டிக்கு என்னென்ன அக்சசரிஸ் எல்லாம் வாங்க போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா லைட்டு, ஆண்டனா, கிரில்லு, பம்பர், எக்ஸ்ட்ரா பல்ப்பு, உள்ளுக்குள்ளே வேறு ஏதாச்சும் வாங்க போகிறீங்க, வேறு ஏதாச்சும் அக்சசரிஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் மொத்தமாக ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரே இடத்துல போய் அதை வாங்கிக்கோங்க. சரியா? அட்லாஸ்ட் லைனர் தேவைப்படுவாங்க. அந்த லைனர் அப்படிங்கிறவங்க யாருன்னா, உங்கள் ஜீப்புக்கு மேலே தார்பாய் இருக்குல்ல அதை அடிக்கிறவங்க, அதுக்கப்புறம் சீட்டு கவர் அடிக்கிறவங்க. நீங்கள் என்ன தான் ஜீப்பு வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் டாப் அடிப்பாங்க. சில பேர் பேக்கில் வந்து பைப்பில் வந்து அந்த பஞ்சு வச்சு ரோப் வச்சு மாதிரி கட்டுவாங்க. அது மாதிரி தேவைப்படும். ஸோ எப்படியா இருந்தாலும் ஒரு லைனருங்கிறவங்க ஒரு 10ல் ஒரு 7 பேருக்காச்சும் தேவைப்படுவாங்க. அதனால் நல்ல லைனர் தெரிஞ்சு வச்சு அவங்கள்ட்ட கொண்டு போய் விடுங்க. சரியா? ஸோ ஒரு ஜீப் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் உங்களோட மனசளவில் நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஜீப் வாங்குவாங்க. சரியா? ஃபர்தராக நம்ம சேனலில் ஜீப் என்ன மாடிஃபிகேஷனில் என்னென்ன தப்பெல்லாம் செய்யக்கூடாது, என்னென்னலாம் செஞ்சுக்கலாம், எப்படி அந்த என்ன ஆர்டர் வைஸில் அந்த ஜீப் ரெடி பண்ணால் நம்ம ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த வீடியோஸில் வரப்போகுது. கண்டிப்பாக எல்லா வீடியோஸையும் பாருங்கள். ஜீப் நல்லா மாடிஃபை பண்ணி